அன்பினர்களே, ஈரான் அமெரிக்க மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை நேற்று மாலை வரையும் ஜெனீவாவில் நடைபெற்றிருக்கு இல்லையா? நம்ம அந்த செய்திக்குள்ள போகல இல்லையா? ஒண்ணுமே இல்லை, சின்ன டீலிங் தான். இவர் டீல் மாஸ்டர் தானே இவர், ரம்ஸ் மாம்சம். ஆனா அவனுக்கு இன்னும் ஓகே கொடுக்கல. இப்ப இவங்க கூப்பிடி, அதாவது ஈரான் இப்ப என்ன சொன்னாங்கன்றால் அவருக்கு ஒரு பிசினஸ் ஆசையை காட்டுறாங்க. பிசினஸ், அதாவது வர்த்தக டீலிங் ஒன்றுக்கு அழைச்சிருக்கிறாங்க. இன்னும் எல்லாம் வியாபாரி கூட்டம் தானே, வட்டி கூட வியாபாரி கூட்டம் தானே. இனி அது ஈரான் ஒரு காய் நகர்த்துறாங்க. யாரு மனுஷ தாய் வீரம் பேசினாலும் ஒரு அழிவை யாரு தான் விரும்புவாங்க என்றால் இங்கேயும் சனம் அழியும் தானே. இப்ப ஈரான் பொழுது தூரம் சண்டி என்றாலும் உள்ளுக்குள்ள கொண்டு கொட்டினா மக்கள் அழிவு இருக்கு இல்லையா? இப்ப ஈரான் ஒருபோதும் சண்டையை விரும்பலை. இப்போ கூட அவங்களோட தேர்ட் ரவுண்ட்ல கூட நாங்க ஒரு டீலுக்கு வரோம், நீங்க பொருளாதாரத்துக்கு அழிக்கிட்டு வாங்க, உங்களுக்கு பெட்ரோல் தரம், எரிபொருள் தரம் எல்லாம் தரம், அவர் பிசினஸ் பண்ணிக்க முடியும், அவனை தாச்சா பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த இஸ்ரேலுக்கு ஆரம்பிடுறான் இல்லை. இது அங்க உள்ள இஸ்ரேல பெரிய பெரிய வர்ணையாளெல்லாம் அங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ சரிப்பட்டு வராது. அது சண்டா முடிக்கணும், ஒத்த கால நிக்குது சனியன்கள். இப்ப ரம்ஸ் மாம முடிவெடுத்தாலும் இவன் நெதன்ஸ் விட மாட்டானே. இதான் பிரச்சனையே. நாம ஆரம்பத்துன்னு சொல்லி வரோம், அமெரிக்க மாம்ஸுக்கு நெய்னாக்கு சண்டைக்கு போக விருப்பம் இல்லை. நெதன்ஸ் விடுறான். ஏனென்றால் வேற இந்த பாப்பாக்கள் வீடியோ நிறைய இருக்கு. வேறு இந்த நான் ஒன்றை தான் காட்டிக்கிறேன், இந்த 3 எடுத்து விட்டா உனக்கு கப்பல் இருமண்டு பயம் காட்டுறான். இப்ப பேச்சுவார்த்தையை பத்தி கொஞ்சம் பார்ப்போமா? இப்ப ஈரான் மற்றும் அமெரிக்காவின் பேச்சுவார்த்தையாளர்கள் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் நடைபெற்ற இந்த 3வது சுற்று மறைமுக அணுசக்தி பேச்சுவார்த்தை மீண்டும் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. வளமையான நாட்கள் தானே வந்திருக்கிறாங்க. அந்த வளமையான அதே விஐபிக்கு தான். In the previous 2 rounds of discussion earlier this month, the Iranian delegation is being led by Foreign Minister Abbas Araghchi, will the US represented by Special Envoy Steve Witkoff. அவர் பாரத பிசோட ஒரு தூதுவர் மாதிரி வர்றார். அண்ட் ரம்ஸ் சன் இன் லா ஜெராட் குஷ்னர், இவர் யூதரா, இவர் யூத இனத்தை சேர்ந்தவர். இவனால இந்த குழப்பத்துக்கான முழு காரணம் யாரு? இவன் இந்த சன் இன் லா, இந்த மருமகனால யாரு? ஜெராட் குஷ்னர். அவரால இந்த தொல்லை இருக்குது. அவனுக்கு அங்க ஏத்துறானுகள். அவன் அங்க அப்பாவி மாதிரி, அவனுக்கு எந்த பதவியும் இல்லை. ரம்ஸு கூடாக ரம்ஸுக்கு நெய்னாவை போட சொன்னதே இந்த நெதன்ஸ் தான். இந்த நீ உன்ன மருமானையும் கொண்டு போன்னு தெரியும் பாருங்க. அவரோட வீட்டுக்குள்ளேயே உளவாளி, அவரோட வீட்டுக்குள்ளேயே ஜூதன். யார்ட? நெய்னான வீட்டுக்குள்ள. அப்போ அவன் தான் உருளான் ஒன்றுக்கு. அவன் அங்க உடனே கொடுக்குறான். அந்தந்த மாதிரி போகுது. அதுக்கு ஏற்றா போல நெதன்ஸ் டீம் ஃபுல்லா வச்சு கொள்றாங்க. சரி, ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் பொருளாதார தடைகளை நீக்குவது குறித்த நேற்று காலை பேச்சுவார்த்தைகளின் போது முக்கியமான மற்றும் நடைமுறை திட்டங்கள் முன்வைக்கப்பட்டதாக தெஹ்ரான் தான் சொல்றாங்க. பழமைவாத அமெரிக்க வர்ணனையாளர் ஈரானை அழிக்க அழைப்பு விடுக்கிறார். இந்த பேச்சுவார்த்தைக்குள்ளதான் ட்ரம்புக்கு நெருக்கமான இஸ்ரேல் ஆதரவு வர்ணையாளரான மேக் லெவின், தெஹ்ரான் பெரிய சலுகைகளை வழங்கினாலும் ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா உடன்படக்கூடாது. அது நீ சரிப்பட்டு வரான ஒத்த கால நிற்குது இந்த ஜனியன். எந்த அடிப்படையில் ஈரானிய ஆட்சி எந்த ஒப்பந்தத்தையும் கடைபிடிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்? முற்றிலும் எதுவுமே இல்லை, லெனின் இப்படி சொல்றான். அப்படியானால் எளிய கேள்வி என்னவென்றால், இந்த எதிரி ஆட்சி நம்மை அழிப்பதற்கு முன்பு நாம் அதை அழிக்கிறோமா? நம் நாட்டை அத்தகைய மரண வழிபாட்டு முறைக்கு வெளிப்படுத்துறதுக்கு எந்த நியாயம் இல்லை அப்படின்னு லெனின் சொல்றான். 3வது சுற்று தேர்ட் ரவுண்ட் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் பற்றி அறிக்கைகளை விட அதிகமாக உருவாக்க வேண்டும் என்று சொல்றாங்களாம். வாஷிங்டன் டிசியில் உள்ள மத்திய கிழக்கு நிறுவனத்தின் மூத்த உறுப்பினர் அலெக்ஸ் படங்கா, ஜெனீவாவில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் நேர்மறையான சூழ்நிலை பற்றிய அறிக்கைகளாக மட்டுமே இருந்தால் அமெரிக்க தலைநகரில் அது மோசமான செய்தியாக வாசிக்கப்படும் என்று கூறுறார். நியாயமான கருத்து. பெரிய அளவில் எதுவும் அடையப்படாததால் அது அடிப்படையில் படிக்கப்படும் என்று படங்கா தெரிவிக்கின்றார். இந்த போர் அவர் உறுதியளித்த ஒரு காரணத்திற்காக அரசியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ள ஒன்றாக இருக்குமா என்பதை அவர் கணக்கிட வேண்டும் என்று ஒரு பெரிய இடம் இருந்தால் என்று வட்டங்கா தருகிறார். இந்த 3வது சுற்றில் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட முடிவு இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு உரையாடல் ஏதாவது பார்ப்போம்னா ஒன்றுமில்லை. அதாவது இந்த பேச்சுவார்த்தை எப்படி தெரியுமா? இந்த மஹிந்தாட காலத்துல தலைவர் சம்பந்த அணியை கூப்பிடுறேன்.
எங்க அலரிமாலையில இருந்தான் பாவி. அலரிமாலையில் இருந்துகிட்டு வடையும் அவங்க சைவபாடியா இந்த இதான் சைவம் தானே, சைவம் தானே. அந்த வெள்ளவத்த வாணி விலாஸ் பம்பலப்பட்டியிலான இது பம்பலப்பட்டி அலரி மாளிகைண்டா வெள்ளவத்த வாணி விலாஸ் ஃபேமஸ். அங்கிருந்து இவங்களுக்கு என்னது இந்த உளுந்து வடை எடுத்து கொடுத்துருக்கு சிற்றுண்டி தான். அதை நான் சொல்லல, இத காலம் சென்ற தலைவர் சம்பந்தன் அவர்களே பல இடங்களை சொல்லியிருந்தார். கூப்பிடுறேன் பேச்சுவார்த்தை வடிவேல் மாதிரி நானும் ஜெயிலுக்கு போறேன், பேச்சுவார்த்தை கூப்பிட்டுட்டு இதை கொடுத்துட்டு அனுப்புறது சிற்றுண்டி. இதை பல இடங்கள்ல சம்பந்தர் மனம் நொந்தும் காய்ச்சிக்கிறார். ஒரு இறந்து போன மனுஷன் அவரு மனம் நொந்தும் காய்ச்சாரு. இவ பேச்சுவார்த்தை என்ற ஒரு போலி நாடகத்துக்கு எங்களுக்கு கிடைக்கிற ஒரு டீ தண்ணி, ஒரு அங்க டீ அங்கிருந்து வருதா தெரியல, உளுந்து வடை வாணி விலாஸ் வெள்ளவத்தை அங்கிருந்து தான் பாரு பம்பளிப்பட்டி வெள்ள ரெண்டுல உண்டு. நாங்க போயிலப்பா. அதுல அந்த மாதிரி தான் இந்த ஈரானிய பேச்சுவார்த்தையில் போய் கொண்டிருக்குது, எந்த ஒரு முடிவும் இல்லாம. ரைட், ஒரு டென்ஷன், அதாவது ஒரு டென்ஷனை குறைக்கலாம் என்றால் சனியனுங்கள் 7.5 சனிகள் விடுதில்லை. 7.5 சனி எங்கிருந்து இந்த நெட்டன்ஸ் மாமுட 7.5 சனிகள் சண்டையை தான் விரும்புறாங்க. அவங்களுக்கு ரத்தம் பார்க்கணும், சண்டை பிடிக்கணும், ஒத்த கால நிற்கிறார்கள். நெருக்கடியான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கியதால் ஈரான் அமெரிக்க நிறுவனங்களுக்கு முதலீட்டு வாய்ப்புகளை வழங்குறதுக்கு ஈரான் முன்வந்திருக்குதாம். அமெரிக்க ஜனாதிபதி தனது அணுசக்தி திட்டத்தில் ஒரு ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ளவும் போரை தவிர்க்கவும் வற்புறுத்துவதே தெஹ்ரானின் நோக்கம். சரிதானே? நாங்க சண்டை விரும்பலப்பா, மேலே சமாளித்து போகும்னு பார்க்கலாம். நேற்று அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்க உள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையில் முதலீடு உள்ளிட்ட சாத்தியமான வணிக வாய்ப்புகளுடன் கவர ஈரான் முயல்கிறது என்று ஒரு செய்தி வெளிவந்திருக்குது. அது ஒரு டீலிங் தான். இந்த உழைச்சிக்கும்மா, சும்மா சண்டை இழந்த காணப்படாய், நீயும் சண்டை நானும் சண்டை உழப்பி வேணா அங்கே வரும். அது ஏற்கனவே பிசினஸ் மேன் தானே. அமெரிக்காவிற்கு குறிப்பிடத்தக்க நிதி வருமானத்தை வழங்குவது ட்ரம்பின் ஒப்பந்த உணர்வுகளை ஈர்க்கும் என்று தெஹ்ரான் நம்புறாங்க. முதலீட்டு வாய்ப்புகளின் வாய்ப்பை ஒரு பெரிய பொருளாதார செல்வம் என்று வர்ணித்து எண்ணெய் மற்றும் எரிவாயு மற்றும் சுரங்க உரிமைகள், முக்கியமான கனிமங்கள் உள்ளிட்ட துறைகளில் அவை குறிப்பாக ட்ரம்பை நோக்கி இயக்கப்பட்டவை அல்லது இழுக்கப்பட்டவை என்று பார்க்கலாம். ஒரு கவர்ச்சிக்கு அனுப்புறாங்க. நேற்று ஜெனீவாவில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி மற்றும் அமெரிக்க தூதர்கள் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜெராட் குஷ்னர் இடையான 3வது சுற்று உயர் பங்கு பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. ஈரானின் அணுசக்தி நடவடிக்கைகள் குறித்த அதிகரித்த பதற்றங்கள் மற்றும் வெளிப்படையான மோதலாக அதிகரிப்பதை தடுப்பதற்கான முயற்சிகளுக்கு மத்தியில் இந்த பேச்சுவார்த்தைகள் வந்திருக்கின்றது. அமெரிக்காவிற்கு இதுவரை எந்த வணிக சலுகையும் வழங்கப்படவில்லை என்று அமெரிக்காவின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவிக்கின்றார். ஒரு டபுள் எண்ணி கொடுப்போமா, இவ்வளவும் ஈரான் செய்தி. இப்பொழுதோ அமெரிக்காவுக்கு இதுவரை எந்த வணிக சலுகையும் வழங்கப்படவில்லை என்று அமெரிக்க மூத்த அதிகாரி உடனே சொல்லியிருக்கிறார். இது ஒருபோதும் விவாதிக்கப்படவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருக்க முடியாது அல்லது அதை உருவாக்கும் திறனும் கொண்டிருக்க முடியாது என்பதில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெளிவாக உள்ளார் என்று அந்த அதிகாரி தெரிவித்தார். ஆமாங்க, இது நானும் நேற்று கேட்டார். அவரை மீட்டிங் ஒன்றில் அழகா சொல்றான் பாவி, மீண்டும் நெய்னா ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்க முடியாது, அந்த அதுக்குரிய ரிசோர்ஸும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. புரியுதானே? நீ செய்யவும் கூடாது, அதுக்குரிய அந்த பலங்களும் உனக்கிட்ட இருக்கக்கூடாது. ஒத்த கால நிக்குது நெய்னா. அப்ப ஈரான் தான் சொல்ற, ஈரான் ஒரு ஆசையை காட்டியிருப்பாங்க. இந்த குராஸ் இந்த ஜெராட் குஷ்னரும் சில வேலை எடுத்து சொல்லுவாங்க இல்லை, பார்க்கலாம் எவ்வளவு தூரம் போகுதுன்ட்டு. அப்ப சொல்றார், 2வது ஆதாரம் வாஷிங்டனுக்கு முறையாக எந்த திட்டமும் முன்வைக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தியது. ஆனால் ஈரான் எரிவாயு மற்றும் எண்ணெயில் அமெரிக்க முதலீடுகளை வழங்குவது குறித்த விவாதங்கள் நடந்துள்ளதாகவும் கூறுறாங்க. ஈரான் பேசினே தானே சொல்லுது, ஈரான் பொய் சொல்லலையே. நாங்க ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்கிறோம், அதை நெய்னா பார்க்கட்டும், நெய்னா உழைக்கணும்னா வரட்டும், அவ்வளவுதான். அதாவது நான் சண்டைக்கு ரெடி, நாங்க டீலுக்கு ரெடி. சூப்பர், நல்லா இருக்குல்ல? அதாவது இந்தப்பா நாங்க டீலுக்கு ரெடி, சண்டைக்கு ரெடி. எது இப்போ அது எது உங்களுக்கு வசதி? அதாவது நம்ம அர்ஜுன் எம்பி கேப்ப எது வசதி? அந்த மாதிரி தான் கேட்கணும். ஈரான் வெனிசுலாவை ஒரு வழக்கு ஆய்வாக பார்க்கிறது என்று அந்த வட்டாரம் சொல்றாங்க. ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்களுக்கு முன்னதாக எர்பிலில் உள்ள மேற்கத்திய படைகள் இடம்பெறாங்களாம். அதுவும் அதுக்குள்ள வந்திருக்குது. அமெரிக்க ஜனாதிபதி வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கடத்தப்பட்டதை தொடர்ந்து வெனிசுவேலாவின் எண்ணெய் துறையை அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு திறப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார்.
நேற்று ஒமானி மத்தியஸ்தம் மூலம் அமெரிக்காவின் தீவிரத்தை அளவிட எதிர்பார்க்கப்படும் ஒரு திட்டத்தை ஈரான் முன்வைத்ததாக ஈரானின் அரச ஊடகமே தெரிவித்திருக்கிறது. அது பொய்யில்லை, உண்மைதான், பேசப்பட்டிருக்குது. பார்க்கலாம். அதை நிராகரிப்பது அமெரிக்கா ராஜதந்திரத்தில் உண்மையிலேயே உறுதியாக இல்லை என்றும் அதன் ராஜதந்திர நிலைப்பாடு வெறும் ஒரு விளையாட்டு என்றும் ஆரம்ப சந்தேகத்தை உறுதிப்படுத்துவதற்கு சமமாகும் என்றும் அந்த அறிக்கை சொல்லுது. 30க்கு மேற்பட்ட தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களை குறிவைத்து அமெரிக்கா புதிய தடைகளை விதித்ததை தொடர்ந்து இந்த திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது. ஈரானின் சட்டவிரோத பெட்ரோலிய விற்பனையும் அதன் பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ஆயுத உற்பத்தியும் நிழல் கடற்படை கப்பல்கள் செயல்படுவதுமாக குற்றம் சாட்டுறாங்க. ஈரான் ஏவுகணைக்கும் அவன் நேவிக்கும் பயப்படுறீங்கல்ல, அந்த பயம் உங்களுக்கு எப்பவும் இருக்கணும். புதன்கிழமை அரக்சி நாட்டின் ஏவுகணைகள் இயல்பிலேயே தற்காப்பு என்று கூற உண்மைதானே. அவன் நீங்க அடிக்க வந்தா அவனை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. இதான உலக வளமை. தெஹ்ரான் அமெரிக்க நிலப்பகுதியை அடையக்கூடிய ஏவுகணையை உருவாக்கி வருகிறது என்ற ட்ரம்பின் கூற்றை நிராகரித்தார். டபுள் கொடுப்போமா? தெஹ்ரான் அமெரிக்க நிலப்பகுதியை அடையக்கூடிய, அதான் நாங்க இருக்க தண்ணி, அதாவது ஈரானு கிட்ட 10,000 கிலோமீட்டர் நாங்க இருக்க சொல்லிக்கிறோம். டோக்கியோ, யூரோப், இவங்களோட அமெரிக்காட ஒரு சிட்டி, அதுக்கு அதாவது அமெரிக்காவை அடையக்கூடிய 10,000 கிலோமீட்டர் போய் அடிச்சு அழிக்கக்கூடிய ஏவுகணை ஈரான் கையில் இருக்கு. இதை நம்மளே செய்தியா கொடுத்துருக்கோம் இல்ல, அது பார்க்கக்கூடிய செய்தியானே. அதைத்தான் அவங்க சொல்றாங்களாம். 2000களின் முற்பகுதியில் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி பேரழிவு ஆயுதங்களை தடை செய்ததிலிருந்து தெஹ்ரான் அணு ஆயுதங்களை உருவாக்காது என்று ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியன் வியாழக்கிழமை கூறினார். மத்திய கிழக்கு, வட அமெரிக்கா மற்றும் அதற்கு அப்பால் உள்ள பகுதிகளில் சுயாதீனமான பகுதிகளையும் சென்றடையக்கூடிய அளவுக்கு ஈரான் வளர்ந்திருக்கிறதாகவும் அது அவங்க சொல்றாங்க. ஈரான் மறுக்குது, இவங்க சொல்றாங்க. ஆக ஒரு டீலுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அநேகமாக டீலுக்கு மாமு வந்தாலும் இவங்க நெட்டன்ஸ் விடான் பெரியங்கள் விடான். அதனால அது எவ்வளவு தூரம் இந்த டீல் வருமோ தெரியல. அப்போ ஆனால் டீலுக்கு ஈரான் ரெடி, மாமும் ரெடி, மாமும் ரெடி. ஆனால் இந்த நெட்டன்ஸ் மாமு தானே விடாக்கண்டன் கொடாக்கண்டன் யுத்தத்தை தான் விரும்புறான். பார்க்கலாம். இது ஒரு பிரேக்கிங் தாரம். இப்படி தான் இந்த இறுதி பேச்சுவார்த்தை, ஜெனீவாவில் நடந்த பேச்சுவார்த்தை இதுதான். 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. இப்படியோ அதை நாங்க சொன்னோமே, அதாவது அலரி மாளிகையில தமிழ் தரப்பு வடையும் டீயும் குடிக்கிற மாதிரி இருக்குது. பொதுவா சொல்ல போனாங்க தமிழ் தரப்பு உண்டு. எங்கது அலரி மாளிகையில மைந்தர் ஆட்சியில உளுந்து வடையும் டீ அருந்துற மாதிரியும் ஒரு பேச்சுவார்த்தை. ஒன்றுமே இல்லை. குஷ்ணரும் பாரத அவர் பிட்கோப்பும் பாரத அந்த 2 டீம் தான். போர்டு அரக்சி தான். அரக்சி இங்க கொடுக்குற ஈரான் கொடுக்குற தான் அவருக்கு தனிப்பாட்ட ஒன்றும் இல்லையே. அப்போ அந்த டீம் தான் தொடர்ந்து வராங்க. 3ஆம் ரவுண்ட் 4ஆம் ரவுண்டும் ஜெனீவாவெல்லாம் போகுமா? அங்கதான் போகும்னு நினைக்கிறோம். பார்க்கலாம் 4ஆம் ரவுண்ட் என்ன சொல்லுது. அப்பாடா என்னண்டா ஒரு 2 நாளைக்கு யுத்தம் இல்லைங்க, அது சந்தோஷமா நிம்மதியா படுக்கலாம். கடையை மூடு. ரைட், மீண்டும் நாளை மற்றும் ஒரு நேர்காணலை சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.